வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போதும் ஒரே பருப்பு குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், கறி குழம்புனே வச்சிட்ருக்கோமே, டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு மோர் குழம்புன்னு ஒன்று இருக்குது. அதை செஞ்சு பார்ப்போம்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டு வாங்க எப்படி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு நல்லா 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன் முன்னாடியே. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்குவோம். அரைக்கிறது தான் அதில் மேட்ரு. ஒரு தாராளமாக ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், அதில் வந்து கொஞ்சம் சீரகம், நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, அப்புறம் நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு, இதை வந்து நைஸாகவும் இல்லாமல் குறைன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தாய்ச்சியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அல்லது 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 2 வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து 1 வந்து 2 வந்து ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், 2-3 வெந்தயம் மட்டும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாட்டி கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளை போட்டு அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், துவரம்பருப்பு, பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஒரே 1 நிமிஷம், கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சூட்டில் வந்து 1 நிமிஷம் நல்லா வதங்கினாவே இதோட பச்சை ஸ்மெல்லு போயிடும். இப்போ வந்து கேஸை வந்து சிம்முக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த கேஸோட ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம், இல்லாட்டி பிடிச்சி போயிடும். நான் சொன்ன மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிம்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமாட்டி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி, நம்ம சிம்மிலே வச்சுருக்கோம்ல, அந்த சிம்மிலே வச்சு குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர அளவுக்கு சூடு பண்ணுங்கள். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து தேங்காய் வந்து திக்காயிடும். அப்போ நம்ம க்ரீமியாக வந்து தயிர் ஊற்ற போகிறோம். ஸோ ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணியாக வச்சு அந்த பபுள்ஸ் அங்கனங்கன்னா வர மாதிரி வந்து சிம்மிலே வச்சு விட்ருங்க. இப்போ பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ தயிர் வந்து திக்காக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்ட்ட திக்காக இல்லாட்டி நம்ம கடையிலே தயிர் பாக்கெட் வாங்கிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து மிக்சியில் வந்து ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டினோம்னா அது வந்து நல்லா க்ரீமியாக திக்காயிரும். அந்த தயிரை வந்து இந்த பபுள்ஸ் அந்த மிக்சியில் வந்து அப்படியே ஊற்றிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே சிம்மில் வந்து குட்டி குட்டி பபுள்ஸ் வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மறுபடியும் குட்டி குட்டி பபுள்ஸ் வரும்போது பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சொன்ன மெத்தட்லேயே அதே ப்ரொசீஜர்லேயே செஞ்சிங்கன்னா சூப்பராக அந்த குழம்பு வந்துடும். டக்குன்னு செஞ்சிடலாம். சோம்பேறியாக இருக்குது, எந்த குழம்புமே செய்ய தோணலை அப்படின்னு தோன்றவங்க கூட டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாம். இந்த குழம்புல வந்து வெண்டைக்காய், வெள்ளை பூசணி என்னென்னமோ வந்து போட்டு செய்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். அந்த காயெல்லாம் ஏற்கனவே நம்ம தொண்டைக்குள்ளே இறங்காது. ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ, நம்ம வந்து பருப்பு வடை செஞ்சு போடுவோம், அதான் நம்ம நாக்குக்கு ருசிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வடை செஞ்சு போட்டோம். பருப்பு வடை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 3 மணி நேரம் வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, 2 வரமிளகா, கொஞ்சம் 4-5 பெருசாக இருந்தால் 4-5 மலம் பூண்டாக இருந்தால் ஒரு 2-3 வந்து மலம் பூண்டை போட்டு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு, சுத்தமாக தண்ணியே இல்லாமல் மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது கூட வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இது மாதிரி குட்டி குட்டியாக தட்டி வடை போட்டுக்கணும். இந்த வடையில் வந்து முக்கியமானது என்னென்னா, தண்ணி ஊற்றாமலும் பல்ஸ் மோட்லேயும் போட்டோம்னா, தண்ணி ஊற்றாமல் போட்டால் வந்து நல்லா வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும். பல்ஸ் மோடில் போட்டோம்னா நல்லா மொறுன்னு வரும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மோர் குழம்புல வந்து நம்ம பொரிச்சு வச்ச வடையை நல்லா வந்து ஒரு 2-3 வடையை வந்து இது மாதிரி பிச்சு போட்டுட்டு, நம்ம சாப்பிடும்போது அந்த வடையை வந்து இந்த மாதிரி வந்து குழம்புக்குள்ளே போட்டு செத்த நேரம் ஊற விட்டுட்டு அப்புறமாட்டி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வடை சுட்டு இந்த குழம்போட சேருங்க. ஏன்னா வந்து நம்ம சாப்பிடும்போது அது வந்து மொறுன்னும், அந்த வடை லைட்டாக வந்து அந்த குழம்புல ஊறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், குழம்பும் சாப்பாடும் சூடாக இருக்கும்போது சாப்பிடுங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு.
ஆனால் சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மோர் குழம்பு செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக பருப்பு வடை போட்டே செய்யுங்க. ஏன்னா அதான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மொறு மொறுன்னு திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மற்ற காய்கறி போட்டு செய்கிறத விட இந்த பருப்பு வடை போட்டு செஞ்சிங்கன்னா சைடிஷ்ஷும் ஆயிடுச்சு, குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக உள்ளதும் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு குழம்பு. நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடுவீங்க, ஆறுனாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட இந்த குழம்பு பிடிக்கும். இந்த குழம்பு ஆறுனா நல்லாவே இல்லை அப்படின்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு வந்து எப்போதுமே சாப்பாடு தொண்டையில் சுடணும், அந்தளவுக்கு சூடாக இருக்கணும், அப்படியே சாப்பிட்டு பழகுனதுனால எனக்கு ஆற ஆற கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியான மாதிரி இருந்துச்சே தவிர மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. வடை மட்டும் கொஞ்சம் சோம்பேறி படாமல் ஊற வச்சு அரைச்சி சுட்டுக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.